வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். சாதாரணமா எல்லா வாரமும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ரெசிபியும் ஹைலைட்டா இருக்கும். அண்ட் இந்த வாரமும் அப்படிதாங்க இருக்க போகுது. அண்ட் இந்த வாரம் ரெசிபிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா நான்வெஜ் இருக்க போகுது, அண்ட் ஹெல்த்தான இன்கிரீடியன்ட் இருக்க போகுது, அண்ட் ஸ்வீட்டும் இருக்க போகுது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு விருந்துக்கோ நம்ம போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ பிரியாணி அண்ட் கிரேவி இது எல்லாத்தையும் சாப்பிட்ட அப்புறம் ஒரு மீல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கொடுக்கணும்னா லாஸ்டா ஃபைனல் டச்சா ஒரு ஸ்வீட் இருக்கணும்ல. இந்த வாரம் அப்படித்தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு அந்த ஹெல்த்தான இன்கிரீடியன்ட் நான் சொல்லிட்டேன். அந்த ஹெல்த்தான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா பிரண்டை வச்சு துவையல் பண்ண போறோம். இதுக்காக நான் இன்வைட் பண்ண போறது பானு கண்ணன். வணக்கம். வணக்கம். அந்த இதுக்கு தேவையான பொருட்களை சொல்லிட்டு அப்படியே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரண்டை, சின்ன வெங்காயம், எண்ணெய், உப்பு, தக்காளி, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, துருவிய தேங்காய், பெருங்காயம், பூண்டு, புளி, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு. தேவையான பொருட்கள் சொன்னதுக்கு அப்புறம் பிரண்டை இப்படி இருக்குமா, அதுக்கப்புறம் பிரண்டையை நம்ம டச் பண்ணும்போது அரிக்கும், இந்த மாதிரி பேசிக்கா சொல்ல வேண்டிய ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடலாம். ஸோ பிரண்டை அது ஒரு கொடி வகையை சேர்ந்தது, ஒரு ஸ்டெம் வகையை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஆமா மேம். இந்தாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன ஷேர் பண்ணணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேம். சரிங்க மேம். ஆக்சுவலி நான் பிரண்டை நம்ம கொஞ்சம் எலசா எடுத்துக்கணும். ரொம்ப முத்துனதை எடுத்தாலும் நிறைய நார் கிடைக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் எலசா அந்த ஒரு முழம் இருக்கணும். அதுக்கு கீழே உள்ளதை நம்ம கட் பண்ண வேஸ்ட் தான். அதுக்கு அந்த மாதிரி உள்ளதை மட்டும் கட் பண்ணிட்டு இதுல நமக்கு இந்த மாதிரி இது வரும் பாருங்களேன். இந்த ஸ்டெம்முக்கு ஒரு ஸ்டெம்முக்கு இடையில ஒரு கட்டு வரும். இந்த கட்டு நமக்கு தேவையில்லை. நம்ம இதை எடுக்கக்குள்ள கத்தியாலையும் பண்ணிக்கலாம், கையாலையும் உடைச்சுக்கலாம். இது எலசா இருக்கனால இப்ப நான் கையாலையும் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். இந்த மாதிரி உடைச்சுக்கலாம். இதுல நார் வரும். இந்த நாரை இப்படி லைட்டா எடுத்துக்கலாம். 4 பக்கமும் ஒரு கார்னரா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நார் வரும். அதை எடுத்துட்டு நம்ம அதுல இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனா என்னன்னா இதை நம்ம கத்தியாலையும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் கையில. சில பேருக்கு கையை அரிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கத்தி எடுத்துட்டு அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இதை கட் பண்ணி எடுத்துடணும். அதுலயே நார் வந்துடும் பாருங்க, நல்லா வருது பாருங்க. இது இந்த நார் நமக்கு தேவைப்படாது. இது தேவை கிடையாது. இது இல்லாம தான் நம்ம அதுல சமைக்கணும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது எல்லாரும் உங்களோட சமையல்ல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்றது அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் நான் இதுல கட் பண்ணேன். ஆமா, நார் தேவைப்படாத. அந்த நார்ல இருந்து நம்ம நார் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சின்ன பீஸ் மாதிரி கிடைக்கும் அந்த ஸ்டெம். அதை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நமக்கு குக் பண்றதுக்கு கடாய் எடுத்துடலாமா, இல்ல அரைக்கிற வேலை இருக்கா? இல்ல மேம், இப்ப அரைக்கிறது இல்ல. குக் பண்றதுக்கு கடாயி நல்லெண்ணெய் வேணும். ஓகே, இதுக்கு ரொம்ப நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. அதான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதனால அதுலயே குக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஆன் பண்ணி கொடுத்துட்டு கடாய் வச்சுக்கிறேன். சரி, ஓகே, கடாய் வச்சாச்சு. கடாய் நமக்கு நல்லா ஃபுல் ட்ரையா தான் இருக்கு. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சூடாயிடுச்சு. வதக்கிறது தான் இதுல ஒரு பெரிய ப்ராசஸே. நல்லா வதக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுல என்ன போட்டுக்கிறோம்னா உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் அது வறுப்பட டைம் ஆகும். எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வறுப்பட்டு இருக்கக்குள்ளே காஞ்ச மிளகாய் போடணும். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய். உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் யூஸ் பண்றேன். அது கூட கடலை பருப்பும் போட்டுக்கலாம். ஓகே. என் பையனுக்கு கால் முறிவு வந்தது 7வது படிக்கிறச்ச. விழுந்துட்டான். தவறி விழுந்ததுக்கே அவனுக்கு முறிஞ்சு போச்சு கை. கொஞ்சம் கால் இல்ல, கை முறிவு இருந்துச்சு. அப்ப நான் இதுதான் எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பிரண்டைய துவையல் பண்ணி கொடு, குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுத்த அப்புறம் என் பையனுக்கு, அதாவது அந்த கட்டெல்லாம் போட்டோம், எல்லாம் பண்ணோம். அந்த முடிவு சரியாயிடுச்சு. 1 இயர்ல ஆர்மியில கூட அவன் செலக்ட் ஆயிட்டான். ஸோ யாராரு குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, கை கால் அடிக்கடி கீழே குழந்தைங்க விழுவாங்க இல்லையா, குழந்தைங்கிறவங்க ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி விழுந்து கை கால் முறிவு இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுதுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரண்டைய வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சட்னி, துவையல், வேற மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இதுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய வச்சிருக்கோம் பிரண்டை. சோ 10-12 எடுத்துக்கலாம்.
இப்போ பிரண்டை நிறைய வச்சிருந்தாலும் ஒருவேளை நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா தேங்காவை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் தேங்காவை அவாய்ட் பண்ண சொல்றேன்னா, துருவிய தேங்காய் நமக்கு எப்படி இருந்தாலும் அதை எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். தேங்காய் ஃபுல்லா நம்ம நானே 1 வீக் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒன்னும் கெட்டு போறது கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இதனால யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது, நல்லது தானே தவிர இதை பத்தி நம்ம வந்து இது ஏதாவது ஹெல்த்துக்கு இஷ்யூ வருமா அப்படின்னு நினைச்சிக்கலாம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த பதமா இருக்கிறச்ச நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சரிசமமா எடுத்துக்கலாம். ஓகே, பிரண்டை அளவுக்கு எடுத்துக்கணும். ஆமா. வெங்காயம் நமக்கு முழுசா போட்டிருக்கோம் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்குன்னு. குக் ஆக லேட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். ஓகே, உப்பு கலந்துக்கிட்டோம்னா சீக்கிரமா வெந்துடும். ஃபைன். நான் என்ன கேட்க வந்தேன்னா, தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்து அரைக்க தானே போறோம், ஒன்னா குக் ஆகட்டுமே அப்படின்னு அப்படி பண்ண முடியாது. வெங்காயத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் குக் ஆனப்புறம் நம்ம தக்காளி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தக்காளிக்கோட பதம் வந்து கரெக்டா வரும். கரெக்டா அப்பதான் வரும். ஓகே, ஃபைன். ஸோ வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் தக்காளி அப்படின்னு இருக்காங்க. அண்ட் மேம் இதில் வந்து நம்ம பூண்டு வச்சிருக்கோம், இஞ்சி சேர்க்கல. இஞ்சி தேவைப்படாதா? இல்லை, இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம தனி பூண்டு தான் வச்சிருக்கோம். ஆமா, இப்போ தனி பூண்டு வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபைன். எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கி அதோட ஃப்ளேவர் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து தக்காளி தானே நம்ம ஆட் பண்ண போறோம். அடுத்து பூண்டு போட போறோம். அதுவும் நல்லா வேகணும். பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ பிரண்டை துவையலுக்கு அடுத்த இன்கிரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போறோம் மேம்? இப்போ நம்ம வந்து பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ரொம்ப நல்லது, அதுவும் வந்து 1 வீக் நம்ம இருக்கணும். செரிமான தன்மைக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இதுவும் போட்டுக்கலாம். ஓகே, பெருங்காயத்தை ஆட் பண்ணி. ஆமா, இதை பண்ணிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி யூஸ் பண்றேன், ஏன்னா நமக்கு வந்து பிரண்டை நிறையவே வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு தக்காளி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. அதாவது என்ன எவ்வளோ தைரியத்தில் நம்ம போட்டிருக்கோம்னா எல்லாத்தையும் அரைக்க தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால குக் ஆகிடும் அப்படிங்கிற தைரியத்தில் கட் பண்ணி முழுசாக போட்டிருக்கோம். ஸோ வெங்காயமும் ஓரளவுக்கு நமக்கு குக் ஆயிடுச்சு அப்படின்னா மேம் பிரண்டையோட குக்கிங் டைம் சொல்லுங்கள். ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஆட் பண்ணி கொஞ்சம் குக் ஆனால் போதும்னு எடுத்துடுவோம். மற்ற இன்க்ரீடியன்ஸாக நம்ம நல்லா குக் பண்ணிட்டு இருக்கோம். பிரண்டை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் வந்து குக் பண்ணி எட்டை எடுத்துருவேன். எட்டை எடுத்துட்டு இன்னொரு கடாயில எண்ணெய் வச்சு அதை தனியா வதக்குவேன். ஓஹோ, ஃபுல்லா அதோட இந்த தண்ணி தன்மை இருக்கும் இல்லைங்களா, நீர் தன்மைன்னு சொல்லுவாங்க, அது போற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஓஹோ, அதுதான் இதுல ஒரு மெயின் பார்ட்டு. அது வதங்கினாதான் நமக்கு வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும், எந்த ஒரு அந்த தன்மையும் நமக்கு வராது. ஓ, அப்ப தனியா நம்ம இந்த பேன்ல வதக்கிக்கலாம். ஒரு சைடுல வதக்கிக்கலாம். தனியா நம்ம நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே கடாயில இதை வதக்கிட்டு எட்டை எடுத்துட்டு அந்த எண்ணெயில பண்ணுவேன். இப்ப நம்ம தனியாவே பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. அது கூட நம்ம இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மேடம் கரண்டி எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பட் அது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது கூட இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நிறையாவே நான் கருவேப்பிலை யூஸ் பண்ணுவேன், இது கண்ணுக்கு நல்லது. நான் எந்த சட்னி பண்ணாலுமே வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு இல்லை எதுக்கு இருந்தாலும் நான் கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் மரம் இருக்கு, இருந்தாலுமே இல்லைன்னா கூட நான் கடையில் போய் வாங்கினேன்னு நிறைய வாங்கிட்டு வருவேன். பார்க்குறவங்க நினைப்பாங்க என்ன இவ்வளோ கருவேப்பிலையான. ஆமாம், எவ்வளோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இங்கே ஹீட் ஆகி எண்ணெய் வச்சுக்கலாமா? ஓகே, நல்லெண்ணெய் நம்ம இதில் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம், அது வதங்கிறதுக்கு. ஓகே, அதை மட்டுமே நம்ம வதக்க போறோம் தனியாவே. அது வரைக்கும் இது ஆறிட்டு இருக்கும். ஓகே, இது ஃபுல் சிம்ல இருக்கு, கொஞ்சம் மீடியம் பண்றேன். இந்த மீன் டைம்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கலாமா? இதை ஊற வச்சு தாராளமா ஜக்ல தண்ணி இருக்கு, ஊத்திடலாமா? ஆனா உங்களுக்கு பெரிய கப் வேணும்னாலும் இந்த கப் தரேன். இதுல ஷிஃப்ட் பண்ணிட்டு இது ஒரு எலுமிச்சை பழம் அளவு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் தான் நம்ம லாங் லைஃப், அதாவது ஒரு 10 days 15 days வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ அதனால நமக்கு என்ன ஹீட் ஆயிடுச்சு, பிரண்டை போட்டுடலாமா?
ஸோ தேவையான பிரண்டை எல்லாமே ஆட் பண்ணிடலாமா மேம்? முக்கால்வாசி. ஓகே, அது நல்லா வதங்கணும் மேம். இது முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஸோ அது நல்லா வதங்கணும். நம்ம இதையும் போட்டுடுவா? இதில் போதுமா? போட்டுக்கோங்க. தண்ணி இல்லைல்ல? இல்லை, தண்ணி இருக்கக்கூடாது இதில். தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது. ஓகே, நம்ம அதே மாதிரி தண்ணியும் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வதங்கி முடிஞ்ச உடனே இப்போ இந்த தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்காய் தேங்காய் போட போறோமா? ஒரு கப்பு தேங்காய் துருவலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு போட்ட உடனே எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதால வாசனை வருது தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் தேங்காய் நிறைய குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பச்சை தன்மை போனாலே போதும். அதே மாதிரி கொத்தமல்லியும் ஓகே லாஸ்ட் மினிட்ல போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் அது நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க நமக்கு எல்லாம் குக் ஆயிடுச்சு. எல்லாமே குக் ஆயிடுச்சு. ஆற வைக்கிறது டைம் தான் நமக்கு இதுல தேவைப்படும். பிரண்டை குக் ஆச்சுன்னா அரைச்சிட்டு தாளிப்பு பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணி குழந்தைங்களுக்கு சப்பாத்தி ரொட்டி கூட பிரெட் கூட ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பிடலாம். துவையல் பண்றதே என்ன அப்படின்னா டைம் சேவுக்காக தான். பட் அந்த துவையலை நம்ம நைட்டு கூட பண்ணி வச்சுட்டு காலையில நீங்க குழந்தைங்களுக்கு பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பிக்கலாம். சப்பாத்தில ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி அனுப்பிக்கலாம். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இட்லி தோசை வேற என்ன ஒரு ரைஸ்க்கு கூட நீங்க சைடில் அதை வச்சுட்டு ஒரு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். என்னோட மாமியாருக்கு என்னோட அம்மாவுக்கு நான் இதை தான் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த ரெசிபி. அதே மாதிரி எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு துவையல் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, அண்ட் இப்போ எனக்கு 2 விஷயம் இருக்கு கேட்கறதுக்கு. ஒன்று, இது ரெடி ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாமா இல்லை சிம்லியே இருக்கட்டுமா? இல்ல மேம், ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற டைம் தான் நமக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஃபுல் க்ரீனாக போட்டது கொஞ்சம் குக் ஆகி மெஹந்தி க்ரீனாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு சிம்டம். அது குக் ஆகிறதுக்கா இல்லை அதையும் தாண்டி அதையும் தாண்டி குக் ஆகும். நல்லா வந்து அந்த தண்ணிங்கிறது நீர்த்தன்மை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ட்ரையா வரும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சிம்டம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அது ஒரு கொஞ்சம் ஒரு மெஹந்தி க்ரீன்ல வந்திருக்கும். அது வந்துருச்சே குக் ஆயிருச்சே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்னும் குக் ஆகணுமா? ஸோ ஃபுல்லாக குக் ஆகிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணாதான் தெரியும். ஸோ அப்போ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். கடாயில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணது எதுக்காக அப்படின்னா பிரண்டை ரெடி ஆகணுங்கிறதுக்காக. ஸோ பிரண்டை அண்ட் கடாயில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ரெண்டுத்தையுமே நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஆற வச்சாச்சு. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைட்டாக அரைக்க தான் போகிறோமா? ஸ்ட்ரைட்டாக அரைக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பெரிய ஜார் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை போடலாமா அந்த இன்க்ரீடியன்ஸ் போடலாமா? இதை போட்டுக்கலாம். கொடுங்க மேம். காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா? நான் வந்து கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே ஜாருக்குள்ளே போட்டுருங்க. இப்போ பிரண்டையும் சேர்த்துருவோம். ஆமாம், இது நல்லா பிஞ்சாவே நம்ம எடுத்திருக்கோம். அதனால நமக்கு வந்து நல்லா இருக்கும். நாறு ஜாஸ்தி இருக்காது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது 2 இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம்? புளியும் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிடுங்க. புளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம உப்பும் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதில் அடுத்த வேலை என்ன இருக்குன்னு நல்லெண்ணெய் போட்டு தாளித்து எடுத்துறேன். ஓகே, கடுகு போட்டு கறந்தாங்க. நம்ம வந்து தாளித்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த கப்பில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு ஷிஃப்ட் பண்ணி ஓகேவா? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற துவையில கப்பில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபைன். இப்போ நம்ம வந்து இதில் தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டிங்கை முடிச்சிடலாமா? எஸ். ஓகே,
ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு மேம். எண்ணெய் நம்ம காஞ்சி ஃபர்ஸ்ட் கடுகு போட போறோமா? ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நமக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே இதில் ஆட் பண்ண போறோம். அவ்வளோதானே? அவ்வளோதான். ஓகே, ஆட் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லியும் வச்சிருக்கோம், அதை கார்னிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரண்டை துவையல் ரெடி ஆயிடும். அவ்வளோதான். போட்டுடலாமா நம்ம கருவேப்பிலையா இல்லை பொரியட்டுமா? ஓகே, போதுமா மேம்? நமக்கு உளுத்தம் பருப்பு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம்? போதும். அந்த கருவேப்பிலை வந்து முறுமுறுன்னு இருக்கும் மேலே போட்டோன்னா கொஞ்சம் நல்லது. ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே கரண்டி கொடுத்தீங்கன்னா நான் இதில் ஆட் பண்ணுறேன். அங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் விட்டு வைங்க இது பண்ணுறதுக்கா? ஆமாம், சீசனிங் பண்ண. மேம் இப்போ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும்னா பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக பிளேட்டிங்கை முடிச்சிடலாம். பண்ணட்டுமா? பண்ணி பண்ணிவிட்டு நாங்கள் இந்த தாளிப்பு இருக்குல்ல, அந்த தாளிப்பை வந்து நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா ஃபைனலாக நம்ம பிளேட்டிங்கையும் முடிச்சுட்டு கார்னிஷுக்கு கொஞ்சம் இந்த தாளிப்பையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு முடிக்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த பிரண்டை துவையல் இஸ் ஆல்ரெடி ரெடி. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பிளேட்டிங்கை முடிச்சிடலாம். இப்போ நமக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பிரண்டை துவையலை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரீகேப்பை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நமக்கு சூடானதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டோம். காஞ்ச மிளகாயும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸா இதுல என்னென்ன எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பல் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் அப்பப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணோம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளேவருக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தோம், பெருங்காயத்தையும் ஆட் பண்ணோம். இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேனில் நம்ம சீவி வச்சிருந்த பிரண்டைக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அந்த பிரண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே நம்ம கடாயில் போட்ட அதர் இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரண்டை, இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆறணும் இல்லையா? ஸோ ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம்ல, அரைக்கும் போது நம்ம புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அந்த புளியுமே ஆட் பண்ணோம். புளியும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு பார்த்துட்டு அரைச்சிட்டு இதுக்கு சீசனிங்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டோம், கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை ஒரு தாளிவு மாதிரி கொடுத்து இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் பிரண்டை துவையல். ஸோ இப்போ பிரண்டை துவையலை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ பிரண்டை துவையல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணியாச்சு. பிரண்டை துவையலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம போட்டு ஒரு பிரண்டை துவையலை கொடுத்துருக்கோம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வெறும் பிரண்டையில் கூட துவையல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாமல். பட் அது அவ்வளோவா நமக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. பட் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட் ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கான்டெஸ்ட்டாக வரும்போது நம்ம ஷெஃப் நிறைய வாட்டி கேட்டிருப்பாரு, பிரண்டையோட இன்க்ரீடியன்ட், பிரண்டை தான் மெயின் இன்க்ரீடியன்ட், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டாமினேட் பண்ணுது அப்படின்னு.
பட் அது நம்ம ஷெஃபுக்கு விட்டுருவோம். பட் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக பெருண்டை நல்லதாக இருந்தாலும் அது கூட சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணும்போது தான் ஒரு கமர்ஷியல் வைஸ் ஒரு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடடா நல்லா இருக்கே அப்படிங்கிறது தோணும். ஸோ அதனால இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு அருமையான துவையலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு 12 மணிக்கு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். கேட்க